ஹலோ கைஸ். நம்ம எத பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, மல்லி செடியில அதிகமா பார்த்தீங்கன்னா, செம்பேன் ஃபால்ட் தெரியும். அது எப்ப அதிகமா மல்லி செடியில தெரியும் பார்த்தீங்கன்னா, வெயில் டைம் கிளைமேட்ல தான் தெரியும். வெயில் அதிகமா அடிக்கும்போது நம்மளுக்கு செம்பேன் ஃபால்ட் அதிகமா வரும். அதே சமயத்தில பார்த்தீங்கன்னா, தண்ணி நீங்க ஒழுங்கா பாசாம விட்டாலும், மண் காசல்லயும் நம்மளுக்கு செம்பேன் ஃபால்ட் அதிகமா வரும். அது எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அனலால தான் நம்மளுக்கு அந்த செம்பேன் ஃபால்ட் அதிகமா தெரியும். மல்லி செடியில செம்பேன் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லயே ஸ்ப்ரேயிங் பண்ணிடணும். சப்போஸ் நீங்க ஸ்ப்ரேயிங் பண்ணாம விட்டீங்கன்னா, நம்மளுக்கு ஈல்டு சுத்தமா குறைஞ்சிரும். அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா, கொல்லி ஃபுல்லா பரவிடும். அப்புறம் கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லயே அடிக்கிறது நல்லது. மல்லிச்செடியில பார்த்தீங்கன்னா, செம்பேன் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மல்லிச்செடி இடையில பார்த்தீங்கன்னா, மேல பார்த்தீங்கன்னா, இலை மேல பார்த்தீங்கன்னா, வெளிர் மஞ்சளா தெரியும். அதே அந்த இலைய திருப்பி பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதா புள்ளி புள்ளியா சிவப்பு சிவப்பா இருக்கும். அதான் செம்பேன்னு அர்த்தம். அந்த இலைய பிரிச்சு நீங்க சும்மா வெள்ள பேப்பர்ல தீ பார்த்தாவே தெரியும். அப்படியே சிவப்பா தெரியும். அந்த மாரி ஃபால்ட் இருந்தாவே அது செம்பேன் ஃபால்ட்டுன்னு அர்த்தம். அதுக்கு என்ன மருந்து அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மிடிகேட்டு சொல்லுவாங்க. அது என்ன கம்பெனில வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவாகரோ கம்பெனில வருது. அது கெமிக்கல் கன்டென்ட் பார்த்தீங்கன்னா, 10 ரால்டிமேட் 5% ஈசி. இந்த மருந்து ஸ்ப்ரேயிங் பண்ற அளவு பார்த்தீங்கன்னா, 10 லிட்டர் கெப்பாசிட்டில டேங்குக்கு 25 to 30 ml ஸ்ப்ரேயிங் பண்ணலாம். பிளஸ் அது கூட பார்த்தீங்கன்னா, சல்ஃபின் பிளஸ் சொல்லுவாங்க. அது என்ன கெமிக்கல் கன்டென்ட் பார்த்தீங்கன்னா, சல்ஃபர் 80%. ஸ்ப்ரேயிங் பண்ற அளவு பார்த்தீங்கன்னா, 10 லிட்டர் கெப்பாசிட்டில டேங்குக்கு 50 கிராம் ஸ்ப்ரேயிங் பண்ணணும். நான் சொன்ன இந்த 2 மருந்து நம்ம ஸ்ப்ரேயிங் பண்ண மிடிகேட் பிளஸ் சல்ஃபர். இது நம்ம ஸ்ப்ரேயிங் பண்ணாவே நம்மளுக்கு செம்பேன் ஃபுல்லா கண்ட்ரோல் கிடைக்கும். ஆனா மருந்து ஸ்ப்ரேயிங் பண்ண பார்த்து மெயினா பார்த்தீங்கன்னா, வெயில்ல தான் அடிக்கணும். அப்பதான் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும். செம்பேன் ஃபால்ட்டும் கண்ட்ரோல் கிடைக்கும். இந்த மருந்தே பார்த்தீங்கன்னா 2 விதமா ஸ்ப்ரேயிங் பண்ணலாம். மல்லி செடியில பார்த்தீங்கன்னா, செம்பேன் ஃபால்ட் அதிகமா தெரியும். அந்த ஸ்டேஜ் அப்ப நான் சொன்ன இந்த மிடிகேட் சல்ஃபர் மட்டும் தான் அடிக்கணும். வேற எந்த மருந்தையும் கலந்து அடிக்கக்கூடாது. அது 2 மருந்தையும் வெயில்ல நல்லா ஸ்ப்ரேயிங் பண்ணாவே நம்மளுக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும். அத அடிச்சிட்டு ஒரு நாள் கழிச்சு நம்ம புழு மருந்தும் டானிக் ஒண்ணு ஓட்டுனாவே செடி தெளிஞ்சிரும். நம்மளுக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும். சப்போஸ் பார்த்தீங்கன்னா, மல்லி செடியில செம்பேன் ஃபால்ட் லைட்டா தெரியுது. பிளஸ் புழுவும் லைட்டா தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, மிடிகேட் சல்ஃபரோட நம்ம புழு மருந்தும் சேர்த்து அடிச்சுக்கலாம். அதுவும் ரிசல்ட் நல்லாவே இருக்கும். நான் சொன்ன இந்த மருந்து மிடிகேட் பிளஸ் சல்ஃபர். இந்த மருந்த நம்ம ஸ்ப்ரேயிங் பண்ணாவே, நம்ம செம்பேன் ஃபால்ட் ஃபுல்லாவே கண்ட்ரோல் கிடைச்சிரும். நம்மளுக்கு மல்லி செடி நல்லாவே இருக்கும். முக்கியமானது பார்த்தீங்கன்னா, செம்பேனுக்கு மருந்து அடிச்சுட்டு ஒரு நாள் கேப் விட்டு டானிக் ஒண்ணு ஸ்ப்ரே பண்ணியே ஆகணும். அப்பதான் பார்த்தீங்கன்னா, செம்பேன்ல ஃபால்ட் ஆன இலைலாம் பார்த்தீங்கன்னா, வெளிர் மஞ்சளா இருக்கும். அப்பதான் பார்த்தீங்கன்னா, அந்த இலைலாம் தெளிஞ்சு நம்மளுக்கு பச்சை கட்டி சங்கு கட்டும். நம்மளுக்கு ஈல்டு நல்லாவே இருக்கும். மல்லி செடியில செம்பேன் ஃபால்ட்டுக்கு நான் சொன்ன இந்த மருந்து ஸ்ப்ரேயிங் பண்ணவே போதும். நம்மளுக்கு ஈல்டு நல்லாவே இருக்கும். தேங்க் யூ கைஸ். சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற எதனா ஃபால்ட் பத்தி தெரியணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ கைஸ்.